அந்த தொகுதியில் போட்டியிட்ட திமுகவின் நடப்பு எம்எல்ஏவான இனிகோ இளைஞராஜு வேண்டி வெற்றிவாகை சூடியிருக்கிறார். திருச்சி கிழக்கு என்பது திமுகவின் கோட்டை என கருதப்பட்ட ஒரு தொகுதியாகும். பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக அந்த தொகுதியில் தொடர்ந்து தேர்தல் களத்திலேயே வெற்றிவாகை சூடுவது என்பது இதுவரையிலும் இந்திய நாட்டில் நடைபெறாத ஒன்று. அதற்கு காரணம் அவருடைய தியாகம், அவருடைய தாண்டி இன்று மக்கள் சேவை செய்வதற்கு ஒரே தலைவர் இருக்கிறார் என்று மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிற தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழகம் முழுவதும் விதிகளுக்கு உட்பட்டு பல பகுதிகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அதன் விளைவாக யார் வேட்பாளர் என்பதல்ல, அவர்தான் வேட்பாளர்.